வணக்கம். நான் இன்னைக்கு புதுவிதமான பச்சை புளி ரசம் பண்ண போறேன். அது எப்படி பண்ணுன்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். அதுக்கு கேஸ் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம். புளி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்ல, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்ல. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பு, வெங்காயம் ரொம்ப பெருசா இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் தான். பூண்டு, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, மிளகா வத்தல், பச்சை மிளகாய் இவ்வளவு வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். முதல்ல நான் கேஸ்ல வெந்நீர் வச்சிருக்கேன். இந்த வெந்நீரை ஒரு பாத்திரத்துல விட்டு புளிய நான் ஃபர்ஸ்ட் வெந்நீர்ல கரைச்சா ஈஸியா கறந்துடும். அதனால நான் இந்த புளியில வெந்நீர்ல இந்த புளிய போட போறேன். அது கொஞ்சம் ஆகட்டும். வெந்நீர்ல இப்ப புளிய ஊற வச்சிருக்கேன். நான் இப்ப மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் மிளகும் ஜீரகத்தையும் போட்டு அரைக்க போறேன். 1-2 அரைச்சா போறோம், ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இடிக்கிற கல் இருந்தா அதுல கூட பண்ணிக்கலாம். எங்கிட்ட அந்த கல் கிடையாது, அதனால நான் மிக்சி ஜார்ல அரைக்கிறேன். ரெண்டாவது பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு அரைச்சிடுறேன். இப்ப பூண்டு வெங்காயத்தை அரைச்சாச்சு, ஜீரகம் மிளகையும் அரைச்சு வச்சாச்சு. இப்போ புளிய நினைச்சிருக்கேன். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி இதுல பாத்திரத்துல விட போறேன். புளியும் கரைச்சு வச்சாச்சு, இது எல்லாத்தையும் அரைச்சு வச்சாச்சு. இப்ப எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் வெங்காயமும் பூண்டு போட்டிருக்கேன், அதை போடுறேன். புளிய கரைச்சு வச்சிருக்கேன், அந்த புளி தண்ணியை விடுறேன். மிளகு ஜீரகம் இருக்கு, அதை போடுறேன். பச்சை மிளகா வத்தல் இருக்கு, அதை போடுறேன். இதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த உப்பையும் அதுல போடுறேன். நான் லாஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு எவ்வளவு கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நிறைய தண்ணியை விட்டுக்கலாம். நல்ல டேஸ்டான பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுத்தும். இப்ப நான் அதை ஒரு பிளேட்ல வச்சு நான் காமிக்கிறேன். இது சாதத்தோட விட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கோ வேற கத்திரிக்காய் எந்த காய் வச்சு பண்ணிட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்